அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்துள்ள முடிவு. யாழில் வெடிகுண்டுகள் மீட்பு. கிளிநொச்சியில் தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட 16 சிறுவர்கள் வெடித்த சர்ச்சை. விமானத்தில் பணியிடம் ரகளை கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்ட இந்தியர். வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி குறித்து வெளியான தகவல். வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம், தந்தையும் மகனும் கொடூரமாக வெட்டி கொலை. தமிழர் பகுதியில் நடந்த சம்பவம், போலீசார் அராஜகத்தால் மக்கள் அதிருப்தி. இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் காயம், மதிலை உடைத்து சென்ற பேருந்து. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 23ஆம் தேதிக்கு பின்னர் விசாரணைக்கு அழைக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. எனினும் 23ஆம் தேதிக்கு பின்னர் விசாரணையை நடத்துவதற்காக பொருத்தமான தேதி ஆணைக்குழுவினால் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தேசிய சேமிப்பு வங்கியில் இருந்து பணம் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக எதிர்வரும் 17ஆம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் புத்தாண்டு தினத்தன்று தானும் தனது வழக்கறிஞர்களும் கொழும்பிலிருந்து வெளியே இருப்பதாகவும் அதனால் அந்த தேதியில் தனது வருகை தர முடியாது என ரணில் விக்ரமசிங்க தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு 23ஆம் தேதிக்கு பிறகு ஒரு தேதியை நிர்ணயிக்க ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் வைத்து வெடிபொருட்கள் சில மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வெடிபொருட்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நாராயணன் சுவாமி கோவிலுக்கு அருகாமையில் உள்ள கிணறு ஒன்றினை சுத்தம் செய்த போதே இவ்வாறு குண்டுகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காங்கேசன்துறை காவல்துறையினருக்கு குறித்த விடயத்தை தெரியப்படுத்திய நிலையில் ஆர்பிஜி குண்டு மற்றும் 81 மில்லிமீட்டர் குண்டுகள் மீட்கப்பட்டன. மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் 16 சிறுவர்களை தகாத முறைக்குட்படுத்திய சம்பவம் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பாடசாலை ஒன்றில் சிற்றூழியராக பணியாற்றும் நபரொருவர் விளையாட்டு பயிற்றுவிப்பாளராகவும் செயற்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் அவரிடம் விளையாட்டு பயிற்சிக்காக சென்ற சிறுவர்களில் 16 பேரையே அவர் தகாத முறைக்குட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் 10 தொடக்கம் 13 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இவர்களில் சிலரின் நடத்தைகளில் மாற்றம் மற்றும் கல்வியில் திடீர் பின்னடைவு என்பவற்றின் அடிப்படையில் கவனம் செலுத்திய போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பயிற்றுவிப்பாளரால் 16 சிறுவர்கள் தகாத முறைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து பாடசாலை நிர்வாகம் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு காவல்துறையினருக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதன் பின் இன்றைய தினம் கிளிநொச்சி காவல் நிலையத்துக்கு பெற்றோர் மற்றும் பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களுடன் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சந்தேக நபரை இதுவரை கைது செய்யாத போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதாகவும் பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முன்னதாக சம்பவம் தொடர்பில் கடந்த புதன்கிழமை பாடசாலைக்கு சென்ற காவல்துறையினர் சிறுவர்களை மாலை 4 மணி வரை அறையொன்றில் அடைத்து வைத்துள்ளதோடு அவர்களை காவல்துறை வாகனத்தில் காவல் நிலையம் ஏற்றி செல்ல முற்பட்டுள்ளனர் என பெற்றோர் குறிப்பிட்டுள்ளதோடு காவல்துறையினரோடு முரண்பாடும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த விளையாட்டு பயிற்றுனர் விரைவில் கைது செய்யப்படுவார் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜிடம் கிளிநொச்சி காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். துபாயிலிருந்து இலங்கை வந்த இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று காலை துபாயில் இருந்து வந்த பிட்ஸ் ஏர் விமானத்தில் AD 822 விமானத்தின் மூலம் வந்துள்ளார். சந்தேக நபர் விமானத்தில் வைத்து அந்த பெண்ணை
பாலியல் சீண்டல் செய்ததாகவும் இதுகுறித்து விமான குழுவினருக்கு தெரிவிக்க குறித்த பெண் நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கிய பின்னர் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளால் இந்திய பிரஜை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 35 வயதுடையவர் என்பதுடன் குறித்த இந்திய பிரஜை கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு 14 நிர்வாக மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாட்சியகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அரசாட்சியர் பிரதீப் புஷ்பகுமார கூறுகையில் 1,10,00,000 வாக்குச்சீட்டுகள் இதுவரை அச்சிடப்பட்டுள்ளன. வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் எதிர்வரும் 28ஆம் தேதிக்குள் நிறைவடையும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் 50% தபால் வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்பெறவுள்ளதாக தபால் மா அதிபர் பி சத்குமார தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் நொச்சியாகம பிரதேசத்தில் வீடொன்றுக்குள் தந்தையும் மகனும் வெட்டிக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் நொச்சியாகம பகுதியில் வசிக்கும் தந்தை மற்றும் மகன் என தெரிவிக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட தந்தைக்கு 59 வயது, மகனுக்கு 26 வயது என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இன்று அதிகாலை நடந்த இந்த கொலைகள் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டு சந்தேக நபர்களின் தந்தையின் கொலைக்கு பழி வாங்கும் விதமாக அதிகாலையில் தந்தையும் மகனும் கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. மேலும் ராஜாங்கனி போலீஸ் குற்றப்பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. வவுனியா குருமென்கட்டு சந்தையில் இன்று காலை வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் கோரிய சாரதியை இழுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாகன சாரதி ஒருவர் வர்த்தக நோக்கத்துக்காக குருமென்கட்டு சந்தையில் வாகனத்தை நிறுத்திய போது வாகனத்தை அவ்விடத்தில் இருந்து அகற்றுமாறு போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். வர்த்தக நிலையத்துக்கு பொருட்களை இறக்குவதனால் சிறிது நேரம் கால அவகாசம் தருமாறு வாகன சாரதி கோரிய நிலையில் போக்குவரத்து போலீசார் வாகன திறப்பினை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். இதன்போது வாகனத்தினை நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தினை நிறுத்தியமை என சிங்கள மொழியில் போலீசார் தண்டப்பத்திரம் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் கோரியமையினால் வாகன சாரதி போக்குவரத்து போலீசாருக்கிடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவ்விடத்துக்கு வருகை தந்த வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி கடமைக்கு இடையூறு என தெரிவித்து குறித்த வாகன சாரதியினை முச்சக்கர வண்டியில் போலீஸ் நிலையத்துக்கு ஏற்றிச் செல்ல முற்பட்டதாக பதற்றமான நிலைமை ஏற்பட்டது. சாரதி முச்சக்கர வண்டியில் ஏற மறுப்பு தெரிவித்ததை அடுத்து போக்குவரத்து போலீசார் குறித்த வாகன சாரதியினை தலையை பிடித்து இழுத்து கையை பிடித்து அமுக்கி முச்சக்கர வண்டியில் ஏற்றி வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு ஏற்றிச் சென்றனர். மேலும் வாகன சாரதி மீது வவுனியா போக்குவரத்து போலீசார் வழக்கு தாக்கல் மேற்கொண்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இந்நிலையில் போலீசாரின் இந்த அடாவடி அங்கிருந்த மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. அதிக வேகத்துடன் பயணித்த தனியார் பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் ஒன்று மற்றும் வீடொன்றில் மதில் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பஸ்ஸில் பயணித்த பயணிகள் பலர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பஸ் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.